வணக்கம் நண்பர்களே. அதாவது ஃபோன் ரிங் ஆகலையா, அப்போ உடனே ஏதாவது நடந்துருச்சா, ஐயோ பாஸ் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களா, நம்மளோட வேலை போயிருச்சா அப்படின்னு சின்ன பிரச்சனையவே நீங்க பெரிய பேரழிவாக கற்பனை செய்கிறீங்களா? அப்படின்னா இது கேஸ்ட்ரோபைசிங் கூட இருக்கலாம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட மைண்ட் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோபைசிங்னா என்ன? அதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் பெரிய பிரச்சனையாக மனசில் உருவாக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கேஸ்ட்ரோபைசிங்னு சொல்கிறாங்க. இதில் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படியெல்லாம் இது நடந்துக்கிட்டே இருக்குது? அதாவது உங்களுக்கு ஒரு அனெக்சிட்டி உள்ளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிடுது. அப்புறம் நீங்கள் கடந்து வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மோசமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள அப்படியே உங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அதிகமான ஒரு பொறுப்புணர்வு அதே வந்தது. நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டையே இழந்து நீங்கள் ஒரு பயத்திலேயே உள்ள மாட்டிக்கிறீங்க. இதில் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட அறிகுறிகள். அதாவது எப்போதுமே ஒஸ்ட் கேஸ் சினாரியோலயே இருந்துகிட்டே இருக்கிறது, இது தப்பு அது தப்பு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறது. அப்புறம் என்ன ஆகும்னு நீங்கள் தொடர்ந்து யோசிச்சிட்டே இருக்கிறது, ஏதாவது விஷயம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறது. இதில் தூக்கமின்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் ரொம்ப அதிகமாக கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் தான் இதில் ஒரு அறிகுறிகள். இதில் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதனால வர பாதிப்புகள். அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்துடுது, தேவையில்லாத ஒரு அனெக்சிட்டி உள்ளுக்குள்ளேயே பயம் உருவாகிடுது. அப்புறம் உங்களால் ஒரு டெசிஷனே இதனால மேக் பண்ணவே முடியாது எந்த பிரச்சனைக்குமே. அப்புறம் தற்போதைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க, அது உங்களுக்கு ஒரு முடியாமையாகவே போயிடுது. இதில் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றலாம்? இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஒஸ்ட் கேஸ்க்கு பதிலாக மோஸ்ட் லைக்லி சினாரியோவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வச்சு யோசிச்சு பார்க்கணும். உங்களோட எண்ணங்களை எப்பவுமே எழுத ஆரம்பிங்க. அப்புறம் நல்லா டீப் ப்ரீத்திங் எடுத்து நல்ல ஒரு பயிற்சி செய்யுங்க. அப்புறம் தற்போது தருணத்தில் இருக்கிறத கவனத்தில் செலுத்துங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பயங்கள் எப்போதுமே உண்மையே இல்லை, அது பல நேரங்களில் அது வெறும் கற்பனை மட்டும்தான். இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்தீங்கிறது அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு உங்களை பார்த்து சிரிச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படாதீங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.